வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாள் ஒரு நற்சிந்தனையிலிருந்து தான் இன்னைக்கு கால வேகம் அப்படின்ற விதத்தில் நாம் இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துப்போம். காலம் யாருக்கும் நிற்காது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த காலத்தை, அந்த நேரத்தை பயன்படுத்துபவர் உயர்ந்து நிற்பார்கள். பயன்படுத்தாதவர்கள் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது கற்காலம் முதல் கம்ப்யூட்டர் காலம் வரை வந்துடுச்சு இன்னைக்கு. கற்காலத்தில் மனிதன் என்ன பண்ணாங்க? விருப்பு வெறுப்பு உணர்ச்சிகளை அது கூட இல்லாது இருந்தான். கற்காலத்தில் ஓடிக்கிட்டே இருந்தான். விலங்கோட விலங்காக ஓடிக்கிட்டு இருந்தான். அங்கே இன்ப துன்ப உணர்வு இல்லை, அமைதியாக தான் ஓடிட்டு இருந்தான். அதாவது தேவைக்கு ஓடிட்டு இருந்தான். ஆனால் இன்பம் துன்பம் உணர்வு மனிதனாக கற்காலம் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் அறிவு வளர்ச்சி பெறும்போது என்ன நடந்துச்சுங்க? அந்த விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம், உயர்வு தாழ்வு இதெல்லாம் அவனுக்குள்ள உணரத் தொடங்கினான். எப்போ தான் தனது என்று வரும்பொழுது அது பொருள் பற்று அதிகாரப்பற்றாக மாறுகிறது. சரி, சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நெருப்பை கண்டுபிடிச்சு அதை உபயோகப்படுத்த கற்ற பின் வேக வைத்த உணவை உண்டோம் இல்லைங்களா? ஆனால் உண்மையை கற்றுக்கொண்டான். ஆனால் செயற்கை ஒளியை ஏற்படுத்தி கொண்டான். நேற்று இன்று நாளை என கடந்த நிகழ்கால எதிர்கால காலங்களை சுட்டி காட்டி முன்னேற்றம் அடைந்தான். பொருட்களை சேர்த்தல் பாதுகாத்தல் என்பவனை கற்றுக்கொண்டான். எல்லாமே கற்றுக்கிட்டான். என்ன ஒன்று பிரச்சனை அந்த இடத்துல அப்படின்னா, ஒரு எல்லையை கட்டி கொண்டான். எனக்கு தோணுது அதுதான். அதாவது கற்றுக்கிட்டது தானும் அனுபவிக்கணும், மற்றவங்களும் அனுபவிக்கணுன்ற எண்ணம் வராமல் ஒரு எல்லையை கட்டி கொண்டான். அப்போ இரும்பை கண்டுபிடிச்சான், மின்சாரத்தை கண்டுபிடிச்சான், எல்லா துறையிலையும் வேகமாக முன்னேறி கொண்டே இருந்தான். அதான் சொன்னோம் இல்லைங்களா ஆரம்பத்திலே, கற்காலம் முதல் கம்ப்யூட்டர் காலம் வரை. அப்போ முன்னேறி கொண்டே இருந்த பாதையில் ஒரு திருப்பம் வந்திருக்கிறது. அதாவது அவன் தான் அடைந்த முன்னேற்றத்தை யாவும் பயனாற்றும் போது அளவு அணு சக்தியை தவறாக மனித இன வாழ்வுக்கு பாதுகாக்க உபயோகிக்க ஆரம்பித்து விட்டதால் மனித இனமே அழியக்கூடிய அபாயமும் தோன்றிவிட்டது. அணுவை கண்டுபிடித்தான். அது ஆராய்ச்சிக்கும் நமக்கு ஆக்கத்துக்கும் உதவணும் இல்லைங்களா? ஆனால் அதுவே என்னாச்சுங்க, அழிவையும் அவன் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ மனித வாழ்வு அறிவு என்பது உயர 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 என்ன நடக்குதுங்க? மனம் விரிவு பெறணும். ஆனால் மனம் என்ன பண்ணுதுங்க? குறுகி நிற்கும் பொழுது தான் அங்கே துன்பங்கள் பிரச்சனைகள். இந்த விபரீதமான விளைவுகளை தடுத்து மனித இனத்தை காப்பதற்கு தான் எல்லோரும் பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்னா. இதுதான் சுவாமிஜி அழகாக சொல்கிறார் இல்லைங்களா? பொருளாதார ரீதியாகவோ இல்லை அரசியல் மூலியமாகவோ இல்லை மதவாதிகள் மூலமாக முடியுமா அப்படின்னு பார்த்து இறுதியாக தான் தியானத்தின் மூலமாக தன்னை அமைதிப்படுத்தி கொள்ளும் பொழுது, ஒரு மனிதன் தியானத்தின் மூலமாக உணரும் பொழுது தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம்னு அவரோட அந்த ஆன்மீக பயணம் மனவளக்கலை என்பது இன்னைக்கு உருவாக பெற்றது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்க அப்படின்னா கால வேகம் இறைநிலை குருவை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்மோட அறிவுக்கு எது நமக்கும் நன்மை அளித்து, குடும்பத்திற்கு நன்மை அளித்து, சமுதாயத்துக்கு எது நன்மை அளிக்கிறதோ அதை நம்ம செலக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாமும் நல்லா இருப்போம், மற்றவங்க நல்லா இருக்கணும். இதுதான் அந்தந்த காலத்தின் கட்டாய மகான்களின் தோற்றம்ன்றாங்க. அப்போ சித்தர்கள் முதல் எத்தனையோ 18 சித்தர்கள் வாழ்ந்தாங்க, நிறைய மகான்கள் வாழ்ந்தாங்க. மதவாதிகளையும் இயேசுநாதர் ஆகட்டும், குருநானக், முகமது நபிகள், இப்படி எல்லாருமே என்ன பண்ணாங்க? மதங்கள் தோன்றியதும் சமுதாயத்துக்கும் தனி மனிதன் அமைதிக்கும் தான் ஒழிய அது பிரித்தோ இல்லை துன்புறவோ கிடையாது. சுவாமிஜி அதான் சொல்கிறார், ஆக்கமும் அழிவும் கண்டீர் அமைதியில் காண்பீரே. அப்போ ஆக்கமும் அழிவும் எங்கே காணணும் அப்படின்னா அமைதியில் தான். விஞ்ஞான அறிஞர்களே, நம் குலத்தை வேறறுக்க வாழ வைக்க உங்களுக்கு எஞ்ஞானமும் மென்மேலும் திறமை கூடும். இனி நீங்கள் உலக நல பொறுப்பை ஏற்று அஞ்ஞானமுடையோர்கள் அறிவில்லை அணுநிலையோ பாதிநிலை இரண்டும் காட்டி
மெய்ஞானம் ஊட்டுவதற்கு முயல வேண்டும். மிக எளிது உங்களுக்கு இதை சாதிக்க அப்படின்ற சுவாமிஜி. அப்போ என்ன பண்ணுறோங்க, மெய்ஞானம் ஒன்றினால் மட்டுமே. மெய்ஞானம் என்பது என்னங்க, நம்மை முதல்ல உணர்ந்துட்டோம் அப்படின்னா, இறைவன் தான் எனக்குள் உயிராக உறைவாக இருப்பதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா, அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கக்கூடிய குருவை பயன்படுத்தி கொண்டு